நாட்டு மரம், நாவல் மரம். இது வந்து தண்ணி தேங்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வைக்கணும். வறட்சியை தாங்காது. நாவல் வந்து வறட்சியை தாங்காது. தண்ணி ஓரளவு தேவை. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் நாவல் மரம் நடலாம். நம்ம நாவல் மரத்தை கனிக்காக தான் நிறையா நம்ம வந்து வளர்க்குறோம். ஆனால் நாவல் மரம் கனிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டிம்பருக்கும் பயன்படுத்திக்கலாம். மத்திமம் பலா உத்தமம் மாதிரி இது நாவல் மரமும் பலாய்க்கு உங்களுக்கு ஆகும். பெத்த கலமாக வரும். ஆனால் குறைஞ்சபட்சம் 20 வருஷத்துக்கு மேலே போயிருக்கணும். அப்படின்னா தான் இந்த மரம் வந்து முழுக்காக செய்யாது, பூச்சி அரிக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 10 வருஷத்துக்கு கீழே உள்ள மரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அது பூச்சி வண்டு வந்து ஓட்டப்படும். நாவல் மரத்தில் வண்டுகள் வந்து ஓட்டப்படும். அதனால் இளம் மரங்களை வண்டு ஓட்டப்படும். அதனால் முத்தின மரம் தான் நீங்கள் வந்து வெட்டி பயன்படுத்தணும். குறைஞ்சபட்சம் 15 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி ஆனால் மட்டும் தான் வந்துடணும். இல்லைன்னா வண்டு ஈஸியாக இல்லை அடிக்கணும். நல்லா வந்து நாவல் மரத்தை பொறுத்த கூட வெட்டி சீசனிங் பண்ணி ப்ரிசர்வேட் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லைன்னா வண்டு ஓட்டப்படும். நாவல் மரத்தை மட்டும் நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க, உப்பு வண்டு சொல்லுவோம்ல, அது வந்து இதுக்குள்ளே மெனக்கிட்டு வந்து கொடுக்கும். பட்டை போட்டு இதுக்குள்ளே வந்து புழு வைக்கும். அதனால் நாவல் மரத்தை வந்து பயன்படுத்தும் போது மட்டும் அதை பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல தண்ணி நிற்குது அப்படின்னா அந்த மரத்தை நீங்கள் வைக்கலாம். அது வாட்டு வரும். ஜக 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 வறட்சியை மட்டும் தாங்காது. அதனால் இது எல்லா வகையான மண்ணிலையும் வரும். வளரும். வளர்ற நிலத்தில் கூட வளருது. வரும். தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தால் இது கூட வரும். சரிங்களா? மெயினாக வந்து நம்ம பழத்துக்கு தான் வைக்கணும். ஏன்னா ஒரு காப்பிடி பழம் எவ்வளவு? 50 ரூபா. ஒரு பிடி பழம் 200 ரூபாய்க்கு விற்கிறான். நம்மகிட்ட 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு மரத்தில் 50 கிலோ கண்டா கூட என்ன ரேட் ஆச்சு? வருஷத்துக்கு ஒரு வேப்ப விதை மாதிரி நம்ம லவால் பழம் வந்து அது கொட்டையை வந்து பார்க்கணும். நீங்கள் என்ன செய்யலாம்? காய வச்சு விட்டுலாம், பட்டையை வைக்கலாம், இலையை வைக்கலாம். எல்லாமே சக்கரை வியாதி மருந்தாகும். நாவலை பொறுத்த முடியும். நாவல் பொறுத்த இது நாட்டு மரங்கள் எல்லாமே நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம். பழங்களோ இல்லை அதோட மெயின் யூஸ் வேலை இருக்கும். ஆனால் அதோட உட்டுமே வந்து ஒரு செக்மெண்ட் ஒரு நமக்கு வந்து பணம் தரும். அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்கிற மாதிரி 40 வருஷம் மரம்னு வச்சுக்கோங்க. 4 அடி 5 அடி 6 அடி சுற்றுல வரும். அதுக்குனால தான் வந்து பலகை எடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி ப்ளேஸ். அது நல்ல ரேட்டுக்கு போகுது. எப்படின்னா 11,000 12,000 போகும். அதாவது 6 அடி 7 அடி சுற்றுல இருந்துச்சுன்னா. ஆனால் ஜென்ரலாக நம்மக்கிட்ட இருக்க மரம் பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடி அவ்வளோதான் இருக்குது. இதை வந்து பலகை எடுக்க முடியாது. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்னிச்சருக்கு போகாது. பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருக்கும். இப்போ மெஷினரிஸ்லாம் அனுப்புகிறாங்களே ஃபாரின்லாம், அதுக்கெலாம் வந்து ரீப்பர் அனுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த நாவலோட கட்ட போகுது 4,500லேருந்து அந்த 5,000 per மெட்ரிக் டன் வந்து எப்பயுமே வந்து இது இருந்துகிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருக்கும். வேப்ப மரம் நம்ம ஊர் மரம் 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வெட்டிக்கலாம். ஏன்னா வேப்ப மரத்தை சரி அப்படின்னா வேப்ப மரத்தை நம்ம கழிக்கிறோம். ஆனால் 15-20 வருஷத்துக்கு வேப்ப மரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் நீங்கள் நிலையோ ஜன்னலோ கதவோ எல்லாமே செய்யலாம். 20 வருஷத்தில் மரத்தில் நிற்கிங்க. எந்த பூச்சியுமே எந்த கரையானுமே எதுவுமே அடிக்காது. சூப்பராக இருக்கும் மரம். வேங்கிற மாதிரி தேக்கு மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா தான் அதை வந்து உங்களுக்கு வந்து கரையை அடிக்குது. அதனால் 15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷத்துக்கு உள்ள மரத்தை நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். டிம்பராக பயன்படுத்தலாம். டிம்பர் நல்லா காட்டு விட்டு அந்த வெட்டி போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நிலைக்கு ஜன்னலுக்கு அடுத்து இந்த மாதிரி பொருள் இன்டீரியர் டெக்கரேஷன் மேசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் நம்மகிட்ட தோட்டத்தில் இருக்குன்னா நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். ஒன்றுமே ஆகாது. அது கீழே இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கரையாக அரிக்கணும். அது கொஞ்சம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி சீசனிங் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போட்டு ஒரு ஃபார்முலா நீங்கள் யூரியா ஃபார்முலாவில் முக்கி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது தேக்கு மாதிரியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதுவுமே செலவு இல்லாமல் வளரக்கூடிய மிக அற்புதமான மரம் எது? தேக்கு மரம். இது வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஆர்கானிக் விவசாயம் கூட்டிகிட்டே போகிறதுனால வேப்ப முத்தினுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வேப்ப முத்து தேவையினுடைய அதிகம் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீமாய் பெஸ்டிசைடு வந்து அதிக அளவு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. வேப்ப முத்தும் இன்க்ரீஸ் ஆகுது. நீமாய் பெஸ்டிசைடு நிறைய இம்ப்ரூவ் ஆகுது. வேப்ப புண்ணாக்குக்கு நிறையா தேவைப்படுது. அடுத்தது ஆடுகள் நிறையா வளர்க்குறதுக்கு இந்த வேப்ப பழம் வந்து தேவைப்படுது. அதனால் வந்து இங்கே ஆடு வளர்க்குறதுக்கு அடுத்து ஆர்கானிக் விவசாய உரங்கள் தயார் பண்ணுறதுக்கு இந்த வேப்ப விதைகள் வந்து ஒரு மரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோ 10 கிலோவில் இருந்து 50 கிலோ கிடைக்குது. பெரிய மரம்
சாதாரண மரம்னா 10 கிலோ கிடைக்கும். 1 கிலோ வேப்பமுத்து 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா, 50 ரூபா 5000 ரூபா, மாதத்துக்கு 5000 ரூபா. ஒரு 100 மரம் வச்சுருந்தா என்னாச்சு? ஒரு 200 மரம் ஒரு ஏக்கருக்கு வைக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். 3 பயிராக நீங்கள் பண்ணிக்கலாம். கர்சல் நிலத்தில் கர்சல் காடு இந்த ஏரியாவில் இல்லை, அதனால சொல்கிறேன். இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டமோ மதுரை மாவட்டமோ திண்டுக்கல்லாம் சொல்லியிருந்தா கர்சல் நிலத்தில் மானாவாரியில் வளரக்கூடிய ஒரே மரம் அப்படின்னா நிறைய மட்டும் போட்டு விட்டுருவாங்க. நாட்டு கூட நிலம் தேவை போட்டு விட்டு ஆடை உழுது விவசாயம் பண்ணாங்க. கோடையில் ஆடை விட்டுருந்தாங்க. ஒரு வீட்டில் 4 வெள்ளாடு ஒரு வேப்ப மரம் போதும். உனக்கு வருஷத்துக்கு இதில் ஒரு 50,000, மரத்தில் ஒரு 25,000, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா, மாதம் 10,000 1 லட்ச ரூபா. 10 மரம்னா நாய்க்கிறது 2,000 2,000 இதுதான் மரம் ஊழல். அந்த ஏரியா பண்ண எங்கள் ஏரியா பண்ணலாம். அதனால் வேப்ப மரம் மிக அற்புதமான மரம். 4 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் நல்லா நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த விதமான தேவையில்லை. வறட்சியில் நல்லா வளரும். தண்ணி தேவைன்னா கூட 10 வருஷத்துக்கு கூட தாங்குது. 10 நாள் தண்ணி தேவைன்னா கூட என்ன தாங்குது? இந்த வேப்ப மரம் வந்து தாங்குது. அது ஏன்னா சைடு வேர் போடும். இது என்ன போடும்? ஆணி வேரோட சைடு வேர் போடுறதுனால எங்கிட்டாலும் போய் வரைச்சி காய வச்சு அது காய் நிற்கிது. அதனால இதை வந்து நீங்கள் எல்லா வகையான மண் கலர் ஒரு நடந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? வேப்ப மரம் நடலாம். வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் கவனிக்கணும். அந்த பிக்சர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துச்சுன்னா ப்ளைவுட்டுக்கும் எடுப்பாங்க. மலையிலேருந்து மகோபனி போகும், அந்த மாதிரி ப்ளைவுட்டுக்கு போகும். ப்ளைவுட்டுக்கு அதே ரேட்டில் போகும், 8,500லேருந்து 9,000 வரைக்கும். ஆனால் நம்ம மரத்துக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேப்ப மரம் வந்து பெருசாக நம்ம ஸ்ட்ரெயிட்னஸ் பார்க்கறது இல்லை. ஆனால் இது ஃபர்னிச்சருக்கோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ எடுக்கும்போது 6,500லேருந்து 7,000 தான் வாங்குறாங்க டியூபர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேப்ப மரத்தை ஸ்ட்ரெயிட்டாக வளர்த்திங்கன்னா கம்மியான குவாண்டமில் தான் இருக்கும். ஆனால் வந்து ப்ளைவுட்டுக்கான வாய்ப்பு வந்து வேப்ப மரத்துக்கும். நாட்டு வகை எல்பிசியா லெவலுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது பயிர்கொடுமோம்னா இதுலேயோட வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியல் பாக்டீரியா இருக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய கருத்தை பிடிச்சி மண்ணி வளமாக்கும், தானும் வளர்ந்துடும். தானும் வளருது, மண்ணி வளமாக்கும். அது மண்ணை வளமாக்கக்கூடிய மரத்தில் இது ஒரு மரம். அது ஒரு 10 மரம் ஒரு 7 மரம் பார்த்துருக்கோம். இது ஒரு மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியில் வளரக்கூடிய மிக அற்புதமான வளரும். தண்ணி இல்லை, மழை காலத்தில் நட்டுவிட்டா போதும். நட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும் இது வளரும். மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம். இது மருத்துவத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா விஷக்கடிக்கு, பாம்பு கடி, வண்டு கடி, தேவக்கடி, பூராங்கடிக்கு இதனுடைய பட்டை பயன்படுது. அது வந்து ஒரு கொட்டி விட்டீங்கன்னா ஒரு தோந்து மாதிரி ஒரு சுரக்கும். அந்த தோத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விஷக்கடிகள் கூட மருந்தாக பயன்படுகிறது. அடுத்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாகை மரத்து சொல்லி வெட்டி போரில் ஜெயிச்சிட்டாங்கன்னா காலையில் என்ன சூட்டிட்டு வருவாங்க? வாகைப்பு சூட்டிட்டு வருவாங்க. அதனால அன்றைக்கி தமிழக அவர் வாகைப்பு வச்சுருக்காரு. இந்த மரத்தோடைய நூல் தான் இருக்குது. அதனால வெற்றி மரம் வச்சாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டாங்க. இது எதுக்குன்னா தண்ணி தேவையில்லை, வறட்சியில் வளரக்கூடியது, அனைத்து மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மரம். எதுவுமே வளரல, சூப்பராக வளரும், வேகமாக வளரும், சீக்கிரம் வளர்ந்துடும். அது 1 டன் வந்துச்சுன்னா இது 5 டன் கொடுக்கும். வேகமான 1 டன்னுன்னா இது 5 டன் கொடுக்கும். மிக வேகமாக வளரும். ஆடு மாடுக்கு உணவாக நீங்கள் இந்த இலையில பயன்படுத்திக்கலாம். ஆடு மாடு வச்சுருந்தீங்கன்னா இதை பாடாமல் பயன்படுத்திக்கலாம். 2வது இலையில வந்து நல்லா மண்ணை உரமாக்கிவிடும், எந்த செலவுமே இல்லாமல். அதனால இந்த மரத்தை வளர்ங்க. இந்த டிப்பர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாகமரத்து செக்கு வந்து ஃபேமஸ் ஆகி போச்சு. இந்த காலத்தில் ஊருக்கு ஒரு செக்கு 2 செக்கு இருக்கலாம். இன்றைக்கி ஒரு தெருக்கு 4 செக்கு 5 செக்கு வந்து மிஷின் செக்கு. ஆடி மரத்து செக்கில் எண்ணெய் சாப்பிட்டா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு டிவி முதல்ல நிறைய விளம்பரம்னால இது இந்த செக்கு தயார் பண்ணுறதுக்கு இந்த வாகமரம் நிறையா விலைக்கு போகுது, அதிகமாக போகுது. அடுத்து வந்து முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பாடி கட்டு இருக்குது. லாரி பாடி கட்டு இருக்குது, டாடா ஏஸ் இந்த மாதிரி இதில் சுற்றி பாடி கட்டு இருக்குது. இந்த மரம் போகும். 2வது வந்து சிலைகள் செய்கிறது, அம்மன் சிலைகள், இந்த மாதிரி சிலைகள் செய்கிறதுக்கு, தேர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இது நல்லா விலை போகக்கூடிய ஒரு அற்புதமான மரம் தான். அதை பற்றி அவர் நிறையா வாழ்க்கையினுடைய வேலைகள் வச்சுருக்காரு. வாகை பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த மர செக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும். இன்னொன்று வந்து நான் தம்மம்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த சேலம் கிட்ட. அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்விங், கையிலேயே செதுக்கி செய்கிற இந்த சிலைகள். அப்புறம் அவங்க தான் கேரளா நிறைய செய்வாங்க. அவங்க யூஸ் பண்ணுற எல்லா 2 ஸ்பீசிஸ்
யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து தேக்கு, அப்புறம் வாகை, இன்னொன்று வந்து வேங்கை. வேங்கையும் வாகையும் பார்த்தீங்கன்னா தேரில் வந்து இந்த 2 பொருள் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 12,000 வரைக்கும் வாங்குறாங்க ஃபார்ம் கேட்ஸில். இதில் ஒன்று மட்டும் நீங்கள் கவனிக்கணும், வாகையில் நிறையா இருக்கும். தூங்கு வகை இருக்கும், அப்புறம் வந்து சிலை வாகை, கீழ் வகை, இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஆனால் நாட்டு வகை மட்டும்தான் வந்து இந்த ரேட்டுக்கு போகும். மற்றதெல்லாம் வந்து 3,500 4,000 அந்த மாதிரி பேக்கேஜ் பிஸ்கெட் தான் போகும். ஸோ ஈஸியாக கொடுக்குறது வந்து நாட்டு வகை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையும் வந்து இதே ரேட்டுக்கு 12,000 இல்லை 13,000 போகணும்னா போகாது. அது மட்டும் கொடுக்காப்படி மரம், கொடுக்காப்படி வந்து இப்போ சீசன் முடிய போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம்னா கொடுக்காப்படி மரம். ஃபென்சிங்கில் அந்த காலத்தில் நிறைய. அடுத்து இது வந்து ஆடு மாடுகளுக்கு இந்த இலையை வந்து உணவாக பயன்படுத்திக்கலாம். நம்ம சீசனில் இப்போ 1 கிலோ கொடுக்காப்படி வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு ஒரு கிலோ. சின்ன பிள்ளைகளை பிடிக்க அப்புறம் நீங்கள் 300 500 போகுது. 100 கிராம் நீங்கள் 50 ரூபா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பழத்தினுடைய டிமாண்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் ஆன மரத்தை வந்து நீங்கள் வந்து அறுத்தீங்கன்னா இதையும் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்குக்கு பயன்படும். தட்டு, கரண்டி இதெல்லாம் வந்து நிறையா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகும். இந்த மாதிரி டிசைன் பண்ணி விற்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிம்பர் ரீப்பர் இதுகளுக்கு பயன்படலாம். இது வந்து சின்ன மரம் 10 வருஷத்துக்கு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுத்து போகும். அதனால் 15 வருஷத்துக்கு மேலே உள்ள மரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் எல்லா வகையான மரத்துக்கும் சீசனிங் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது வேஸ்ட் இல்லை, இதுவும் டிம்பர் பயன்படுத்தலாம்ங்கிறதுனால மெயினாக வந்து அதனுடைய காய், அதனுடைய இலை, அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைமோசாசே ஃபேமிலி. அதனுடைய ரூட் நாடுகள் வந்து ரைசோபியா இருக்குது. அது வந்து தவச்சத்தை கொடுத்து மண்ணையும் வளமாக்கும், தானும் வளரும். அதில் ஒரு அற்புதமான வேலையை செய்யுது. பார்டர் கிராப்ஸாக இருக்கிறதுனாலையும் இதை வந்து ஃபென்சிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புல்லுலாம் இருக்கிறது கொடுக்காப்படி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை, இந்த செங்கல்பட்டு அப்புறம் சென்னை இந்த ரீஜனில் கொஞ்சம் போகுது. பெரிய ரேட்டில் அந்த 4,500 5,000 எப்படி வந்து நாவல் போதோ அதே ரேட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க.